கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேரே ஓடி கோஸ் தீவையும் மறுநாளிலே ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறினோம். மிலேத்து தீவிலே எபேசுவினாலே வழி அனுப்பப்பட்டு இப்படியாக அவர்கள் பிரயாணம் செய்து பெனிக்கே தேசத்தையும் கடந்து சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையிலே இறங்கினோம். இந்த பயணத்திலேயே லூக்காவும் கூட இருக்கிறார். அவரோடு கூட அநேகர் பவுலோடு கூட சேர்ந்து வருகிறார்கள். அந்த தீரு பட்டணம் எப்பொழுதும் வியாபார ஸ்தலமாக இருந்தபடினாலும் அது பாலஸ்தீனத்திற்கு கப்பல் மார்க்கமாக பொருட்களை வந்திருக்கக்கூடிய நுழைவாயிலாக இருந்தபடினாலும் அங்கே கப்பல்களின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தபடினாலும் அங்கே அவர்கள் சில நாள் தங்க வேண்டியதாக இருந்தது. கப்பல் பிரயாணங்களை புரிந்து கொள்கிறவர்கள் இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளலாம். மாத கணக்கிலே கப்பல் பிரயாணங்கள் இருக்கும். அதனால் இடையிடையே தீவுகளிலே சரக்குகள் ஏற்றுவதும் இறக்குவதுமாக அங்கே நடக்கும். ஆதலால் அந்த 7 நாட்களிலும் தீரு பட்டணத்திலே அவர்கள் வாழ்வதற்கு உணவு எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலைகள் இருக்கும். இப்படி அவர்கள் அங்கே சுற்றி திரிந்து சீஷர்களை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். ஏனெனில் தீரு சீதோன் பட்டணம் யூதர்கள் அல்லாத, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு உட்படாத பட்டணமாக இருக்கிறது. ஆதலால் அவர்கள் தேடி சீஷர்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த பட்டணங்களிலிருந்து தான் அநேகர் கிறிஸ்துவுக்கு பின்னாக வந்து தனது மகனுக்கும் மகளுக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கானானிய ஸ்திரீயும் வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி தீரு சீதோன் பட்டணங்களிலே அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது. கிறிஸ்துவானவரும் அந்த தேசங்களுக்கு கடந்து சென்றிருக்கிறார். ஆதலால் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவுகிற யூதர்களை சார்ந்த யூதர்கள் அல்லாத சீஷர்களை எல்லாம் கண்டு அதனால் பொதுவாக சீஷர்கள் என்று பெயர் போடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற சீஷர்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் செய்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு தேவன் அவர்களுக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். பவுலுக்கு எருசலேமிலே ஆபத்துகள் நேரிடும் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணம், பவுல் தைரியமாக அந்த சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்று சீஷர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்பினார். ஆனால் அவர்களோ அதை தவறாக புரிந்து கொண்டு பவுல் அங்கே போக வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனாலும் தேவன் பவுலிடத்திலும் பேசுகிறவர் அல்லவா? பவுலை இழந்து போவதினாலே சீஷர்களுடைய மனம் எவ்வளவு துவண்டு போகும் என்பதற்காக படிப்படியாக காய்களை நகற்றுவது போல தேவன் இந்த போராட்டத்தை, இந்த கஷ்டத்தை, பவுலின் கடைசி பயணத்தை, மரணத்தை, இரத்த சாட்சியை மனிதர்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்துவார். அவர்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஆதலால் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் தனது பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தாமல் இந்த காரியத்தை செய்ய மாட்டார். அதே வேளையிலே பவுலுக்கு சின்ன சின்ன காரியங்களாக வெளிப்பட அவன் உற்சாக மனதோடு தைரியமாக தேவன் வைத்திருக்கிற வெளிப்பாடுகளின் லெக்கை மீறி தனக்கு லெக்கை உண்டு பண்ணி கொள்கிறவனாக அவனை உருவாக்குகிறார் கர்த்தர். இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்றபடினாலே பவுலை மிக மரியாதையாக கனத்தோடு வழி அனுப்புவதற்காக மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் ஒரு பட்டணத்தின் அந்த முகப்பு வரைக்கும் வந்து கடற்கரையிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஒருவருக்கொருவர் செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தி கொண்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர்கள் கப்பலில் ஏறினார்கள். இப்படி அவர்கள் கர்த்தருடைய அந்த சித்தத்தின்படி வழிநடத்தப்பட்டு கப்பல் யாத்திரை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோ பட்டணத்துக்கு வந்து அங்கேயும் சகோதரர்களை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் பிரேக் எடுக்கிறாங்க. அந்த கப்பல் ஏதோ சில வேலைக்காக ஒரு நாள் பிரேக் எடுக்கிறது. அவர்களும் அங்கே தங்கி இருந்த நேரங்களிலே சகோதரர்களை சந்திக்கிறார்கள். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் ஒரு சிலர் எருசலேம் வரைக்கும் வர்றதுக்கு பிரயாணப்பட்டு வரலை. அதனால் எருசலேம் வரைக்கும் பிரயாணப்பட்டு வருவதற்கு பிளான் பண்ணியிருந்த ஒவ்வொருவரும் பவுலை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்தார்கள். இது எருசலேமில் அருகிலே இருக்கக்கூடிய கடற்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு பட்டணம், துறைமுகம். அங்கே 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து ரதத்தோடு ஓடி எகிப்திய மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவித்தார் அல்லவா? அந்த பிலிப்பு
காசாவிலே பின் காணப்பட்டு செசரியா பட்டணத்தில் வந்து தங்கி விடுகிறார். அவருக்கு 4 குமாரத்திகள் உண்டு. அவன் இப்பொழுதும் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாகத்தான் காணப்படுகிறான். பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவரிடத்தில் தங்கினோம். அவர் தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய பிள்ளைகளையும் நல்ல ஒரு ஒழுக்க மார்க்கத்திலே, தேவனுடைய பயத்திலே, பக்தியிலே, ஊழியத்திலே பயன்படுத்துகிறவராக அந்த பிள்ளைகளும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரீகள் என்றால் தேவனை ஆராதிக்கிற என்று அர்த்தம். அதாவது தேவனுடைய மகத்துவங்களை தரிசனமாக கண்டு அவைகளை மக்களுக்கு சொல்லி பயபக்தியோடு ஆராதனையை நடத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அங்கே அவர்கள் தங்கி இருக்கிற போது எருசலேமிலிருந்து வந்திருந்த, அதாவது யூதேயாவிலிருந்து வந்திருந்த அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசியும் அவர்களை சந்தித்து பவுலுடைய கச்சை மேலாக போட்டுக்கொள்கிற ஒரு துணி போன்ற, ஷால் போன்ற ஒரு கச்சையை எடுத்து தனது கையை இப்படியாக கட்டி, இந்த கச்சைக்குரியவர் இப்படி கட்டப்படுவார் என்று அடுத்த வெளிப்பாடை இங்கே தேவன் வைக்கிறார். அதை கேட்ட மக்கள் எல்லோரும் பயந்தார்கள். அவனை நீர் அங்கே போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். சின்ன சின்ன ரெவலேஷனாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தி கொண்டே வருகிறார். ஏனெனில் பவுல் சந்திக்க போகிற அந்த மிகப்பெரிய எதிர்ப்பை அவன் சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக கட்டப்படுவாய் என்று சொன்னார். உபத்திரவம் உண்டு, போராடுவாய், திரும்பி வரமாட்டாய், கட்டப்படுவாய். இப்படி ஒவ்வொன்றா சின்ன சின்ன ரெவலேஷனை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே அவர் அடுத்தடுத்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அப்பொழுது பவுல், என்னை ஏன் இவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள்? நீங்கள் அழுவதினால் என் இருதயம் உடைந்து போகிறது. என்னால் அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாமல் நான் தவிக்கிறேன். நான் மனதிலே பாதிக்கப்படுகிறேன். அதனால் நீங்கள் அழக்கூடாது என்று சொல்லி அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை அவன் அழகாக எடுத்து காட்டுகிறான். என்னை நீங்கள் தைரியப்படுத்த வேண்டும். நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, என் தேவனுக்காக மறிக்கிறதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி பவுலுடைய ஆரம்பமும் பவுலுடைய முடிவையும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அறியாத தேவனுக்காக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டினவன், பிறரை கொன்று போட துதித்தவன், இன்று அறிந்து தேவனை அறிந்தபடினாலே தன்னையே அவன் ஒப்பு கொடுக்கிறான். பிறரை இரத்த சாட்சிக்கு உட்பட்டவன் இன்று தன்னையே தேவனுக்கென்று இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அவனுக்குள்ளாக தேவ அன்பு பெருக்கெடுத்து ஓடியது. ஆதலால் அனைவரும் கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று விட்டுவிட்டார்கள். அவர்கள் பிரயாணமாய் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். சிலர் பவுலை வழி அனுப்புவதும் சிலர் அவனோடு கூட பிரயாணித்து வருவதையும் நீங்கள் இந்த பகுதிகளில் வாசிக்கலாம். சீப்பிரு தீவானாகிய மினாசோன் என்பவரும் இங்கே ஒருவேளை எருசலேமிலே அவருக்கு வீடு இருந்திருக்கலாம். அவளுடைய வீட்டிலே தங்கும்படியாக ஒரு பெருங்கூட்டமாக அவர்கள் வருவதினாலே அவரும் கிளம்பி எருசலேமில் வந்து தங்கள் வீட்டிலே இவர்களை தங்க வைக்கும்படி வந்து சேருகிறார். அவர்களை சகோதரர்கள் என்றால் எருசலேமில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கவுன்சில், அந்த இப்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எருசலேமில் யூதர்களுக்கு என்று நடக்கிறது அல்லவா, அந்த இடத்துல வந்த சகோதரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே அவங்களுக்கு கவுன்சில் கூடுகிறது, அவர்களுடைய திட்ட கூடுகை கூடுகிறது. அந்த கூடுகையிலே யாக்கோப்பு தலைவராக இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன் யாக்கோப்பு தலைவராக இருக்கிறார். அவர்கள் மூப்பர்கள் எல்லோரும் கூடி வருகிறார்கள். ஒருவேளை பேதுரும் இந்த வேளையிலே இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பவுலிடத்திலே விசாரிக்கும் போது பவுல் ஒவ்வொன்றாக நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னான். அவர்கள் அதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அடுத்த கட்டமாக பவுல் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே விளக்கப்படுத்துகிறார்கள். பவுலுக்கு அந்த கவுன்சில் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், யூதருக்குள்ளே அநேகமாயிரம் விசுவாசிகள் வந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்திற்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற, அதாவது மற்ற தேசங்களிலெல்லாம் அவர் ஐரோப்பியா, ஆசியா கண்டங்களெல்லாம் சுற்றினார் அல்லவா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மத்தியில் புறஜாதிகளும் இருக்கிறாங்க. அந்த புறஜாதிகளை ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் யூதர்கள்ட்ட அவர் பேசும்போது, நீங்கள் இனி உங்கள் பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம்லாம் செய்யணும்னு தேவையில்லை என்று நீ சொன்னதாக இங்கே போதிக்கிறார்கள். அதாவது இனி விருத்த சேதனம் தேவையில்லை, ஏனெனில் கிறிஸ்து நமக்காக அவரே இரத்த சாட்சியாக உடன்படிக்கையாக மாறினார் என்று அவர் போதித்ததினாலே அவர்களோரும், அப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் விருத்த சேதனம் செய்ய வேண்டாமா? ஆமாம், செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு இங்கே இருக்கிறவர்கள் மிக கோபமாய் இருக்கிறார்கள். பவுல் ஒரு பெரிய படைபலத்தோடு தானே வந்திருக்கிறாரு. அதனால மறைக்கப்படக்கூடிய காரியம் இது அல்ல, மறைக்க முடியாது. ஆதலால் அவர்கள் இந்நேரம் நீர் இங்கே வந்திருக்கிறீர் என்று கேள்விப்பட்டிருப்பார்கள். ஒரு காரியம் செய், எங்கள் மத்தியிலே 4 பேர், அதாவது அவங்களுக்கு
காணிக்கை செலுத்துவதற்கு, பலி செலுத்துவதற்கு போதுமான பண வசதி இல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டும். இப்படி இயலாதவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் யூத மார்க்கத்தை கடைபிடிக்க வைப்பது ஒரு கௌரவமான ஒரு பணி. அதாவது தங்களுடைய மார்க்கத்தை நேசிக்கிறதற்கு அடையாளம். டெம்பிள் டாக்ஸ் என்று சொல்லி கோயில் வரி இருக்கும். அதை அல்லாமல் பலி பல வருடங்களாக செலுத்தாமல் இருப்பார்கள். அந்த பலியை செலுத்துவதற்கான செலவையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். அப்பொழுது நீர் எவ்வளவாய் நீ யூத மார்க்கத்தை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நாம் நமது தேவனுக்குத்தானே செலவழிக்கிறோம் என்பது போல பேசுகிறார்கள். நீர் யூதன் தானே, நீர் யூத முறைகளை செய்வது தவறு அல்ல. விசுவாசிகளான புறஜாதியார்கள் இந்த காரியங்களை கைக்கொள்ள தேவையில்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தான் நிருபம் எழுதி அனுப்பியுள்ளோமே என்றார்கள். அதாவது புறஜாதி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு உனக்கு ஏற்ற விதமாக நாங்கள் சாசனங்களை எழுதி கொடுத்தோம் அல்லவா, இப்பொழுதும் யூத மார்க்கத்துக்கு ஏற்ற விதமாக நாங்கள் சொல்லுவதை நீர் கேளும் என்று சொல்லி அவர்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள். பவுலும் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் யூதர்களை சந்தித்து யூத மார்க்கத்திலே முதலாவது பேசி இறுதியாக யூத மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மேசியா இயேசு கிறிஸ்து தான் என்று தானே சொல்லுவார். அப்பொழுது தானே பிரச்சனை வரும். ஆதலால் அவர் யூத மார்க்கத்தை தவறு என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் யூத மார்க்கத்துக்கு வர வேண்டும், அதுதான் தவறு என்று சொல்லுபவர். இப்படி அவர்களுக்கு செல்லும் செலவை 7 நாள் அவர்கள் சுத்திகரிப்பு செய்து அதற்காக பலி செலுத்த வேண்டும். அத்தனை செலவையும் பவுல் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் பெயரை குறித்து எழுதும்போது அவர்களுக்கான கோயிலிலே, அதாவது ஆலயத்திலே செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகளை செலுத்துவதற்கு அவர்கள் செலுத்த முடியாமல் நிற்கும்போது பவுல் தன்னுடைய கணக்கில் எழுதி கொள்ள சொல்லுவார். இப்படியாக அந்த செல்லும் செலவை முழுவதையும் பவுல் தனது சார்பாக செலுத்திவிட்டபடினாலே அது இன்னும் பப்ளிசிட்டி ஆகிறது. 7 நாள் அளவும் பவுல் அங்கே வருவதும் அவருடைய சுத்திகரிப்புக்கான காரியங்களை செலவுகளை செய்வதையும் கண்ட தேவ ஆலயத்துக்காரர்கள் அநேக கூடி வந்து எல்லா ஜனங்களையும் எடுத்துவிட்டு, இஸ்ரவேலில் நீங்கள் எல்லோரும் கூடி வாருங்கள், நம் மார்க்கத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள், நம்முடைய மார்க்கத்தை அமைந்த ஜனத்திற்கு, வேத பிரமாணத்திற்கு, இந்த ஸ்தலத்திற்கு விரோதமாகவும் கிரேக்கர்களை கூட்டிக் கொண்டு வந்து உள்ளே வருவதும் இந்த ஆலயத்தை ஒட்டுமொத்தமாக தீட்டுப்படுத்துவதும் என்று 5 குற்றச்சாட்டுகளை பவுலின் மேல் வைக்கிறார்கள். நகர்ப்புறங்களிலே இவர்கள் சுற்றி திரியும் போது எபேசியனாகிய துரோபீம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்கனை பவுலோடு இவர்கள் சந்தித்திருந்தபடினாலே அந்த கிரேக்கனை தேவாலயத்திற்குள்ளே கூட்டி வந்திருப்பார்கள் என்று நினைத்து இப்படி அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதை நீங்கள் 29ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஆதலால் மிகுந்த கலகம் உண்டாகிறது. பவுலை பிடித்து அநேக அடிகள் அடித்து தேவாலயத்திற்கு புறம்பே தரதரவென்று இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவு பூட்டப்பட்டது. அதாவது தேவாலயம் பூட்டப்பட்டு சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறதாம். பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கும்போது எருசலேம் முழுவதும் கலக்கமாயிருந்தது. எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிப்பதை கேட்ட போர்ச்சேவரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. அவன் உடனே போர்ச்சேவர்களை அதன் அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு, அதாவது 7000 சேனை போர்ச்சேவர்கள் அங்கே இருப்பார்கள். அவன் தான் சேனை அதிபதி. 100க்கு அதிபதிகள் போல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த 100க்கு அதிபதிகளுடைய தலைமை தகவத்தில் சேனாதிபதியாக அவர் இருப்பார். இவர் உடனே பவுலை அடிக்கிறதை கண்டபோது இவர் ஓடி வந்து சேர்ந்த உடனே சேனாதிபதி கிட்ட வந்தவனே அவனை பிடித்து 2 சங்கிலியினாலே கட்டும்படி சொல்லி அவர்கள் அடிக்கிறதை விட்டு நிறுத்தும்படியாக அங்கே செயல்பட்டான். இது ரோமர்கள் விசாரணை செய்யக்கூடிய கோட்டை. இது பாலஸ்தீன தேசத்தின் கேபிட்டலாக இருக்கிறபடினாலே அங்கே ரோமர்கள் விசாரணை செய்வதற்காக கட்டப்பட்டிருந்த கோர்ட்டு. அந்த கோட்டையிலே ஏறி அவனை தூக்கி கொண்டு போகும்படி செல்லும்போது அப்பொழுது பவுல் கிரேக்க பாஷையிலே நான் ஜனங்களுடைய பேசட்டுமா என்று சொல்லி சேனை அதிபதியில் அனுமதி கேட்கிறான். அவன் கிரேக்க பாஷையிலே பேசினதினாலே சேனை தலைவன் அப்படியே ஸ்தம்பித்து, நீ எகிப்தியனா, வனாந்திரத்துக்கு ஓடி போய் அநேகரை இப்படி கொலைபாதகம் செய்த எகிப்தியனா என்று கேட்கும்போது, இல்லை, நான் சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்து யூதன் என்று, அதுவும் ஒரு ரோம பட்டணத்திலே மிக உயர்ந்த கல்விமான்கள் நிறைந்த பட்டணமாக காணப்பட்டபடினாலே அவன் கிரேக்க பாஷையிலே மிக தெளிவுள்ளவன் என்று அறிந்து அவனை சேனை தளபதி பேசுவதற்கு அனுமதித்தான். உடனே பவுல் எபிரேய பாஷையிலே, யூத மக்களின் பாஷையிலே பேசினான். இப்படி
அதிகார வர்க்கத்திலே இருக்கிறவர்களிடத்தில் பேசுவதற்கான நல்ல ஞான மார்க்க அறிவை உடைய கிரேக்க மொழியையும் அவன் வைத்திருந்தான். ஆன்மீக காரியங்களிலே மிகவும் சிறந்திருக்கிற யூதர்களிடத்திலே பேசக்கூடிய 2 மொழியிலும் நல்ல புலமையை இந்த பவுலானவன் வைத்திருந்தான். இப்படி பல ஞான அறிவினாலே பவுலை தேவன் நிரப்பி இருந்தார். கலகமோ, சேனை தலைவனோ, அடியோ, உதையோ இவை அனைத்தையும் தேவன் உருவாக்குகிறார். வெளிப்பாடுகளை தருபவரும் தேவன்தான், அவைகளை செய்து முடிப்பவரும் தேவன்தான். நம்ம எல்லோருக்கும் மரணம் நேரிடும். மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுப்போமாக. ஆமென்.